நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். இப்ப நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, குரு அதிசாரத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதிசாரம் அப்படின்னா ஸ்பீட் எடுக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு பகவான் எங்க இருக்கார் இப்போ? அவர் மிதுனத்துல இருக்கார். ஆனா அக்டோபர் 18 2025 அவர் வேகம் எடுத்து கடகத்துக்கு போறார். குரு பகவான் தனக்கு பிடிக்காத இடத்திலிருந்து பிடிச்ச சூப்பரான ஒரு சக்கரவர்த்தி போஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு குரு பகவான் மூவ் பண்றாரு. அப்போ அவர் எவ்வளோ சந்தோஷமா இருப்பார். நார்மலா ஒரு நல்ல இடத்துக்கு போறதா இருந்தாலே நமக்கு சந்தோஷமா இருக்கும். அங்க மதிப்பும் மரியாதையும் அவ்வளோ சூப்பரா சக்கரவர்த்தி பொசிஷன் கொடுக்க போறாங்க அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுலயும் இப்ப இருக்கக்கூடிய பிடிக்காத ஒரு இடத்துல இருந்து அவ்வளோ சூப்பர் பொசிஷன் போறாருன்னா குருவனுடைய நிலை எவ்வளவு சூப்பரா இருக்கும்ன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. அந்த குரு அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் கடக ராசியில தான் இருக்க போறார். அங்கு அவருடைய நிலை ரெண்டாக பிரிக்கப்படுது. ஒன்னு அக்டோபர் 18 நவம்பர் 11 வரைக்கும் அவர் ரொம்ப சூப்பரா உச்சம் பெற்ற நிலையில இருக்க போறார். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பவர்ஃபுல்லா. அதே நவம்பர் 11 டிசம்பர் 5 வரைக்கும் அவர் பின்னோக்கி நகர ஆரம்பிச்சு, அதாவது வக்ரகதி பெற்று மறுபடியும் டிசம்பர் 5 மிதுனத்துக்கே வரப்போறார். சோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் நான் பிரிச்சு சொல்ல போறேன். சோ ரொம்ப கீனா வாட்ச் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் சாதிச்சுக்கலாம். சிலருக்கு ஏதாவது எச்சரிக்கைன்னு சொன்னா அந்த இடத்துல விழிப்புணர்ச்சியோட செயல்படுங்க. சரியா? இனி ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்கு அப்படின்றது விளக்கமா நம்ம இனி பதிவுக்குள்ள போகலாம். சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இந்த குரு அதிசாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாருமே கேட்கறது என்னன்னா, மேடம் 11ஆம் வீட்டுல குரு இருந்தது, இப்ப 12ஆம் வீட்டுக்கு வந்துருச்சு மேடம், அச்சோ ஏற்கனவே மண்டை பிச்சிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இல்லை இல்லை இல்லை, சிறு விஷயம் சரியில்லை, மற்ற எல்லா விஷயங்களுமே ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. எப்படி அப்படின்னா, குரு பகவான் யாரு? உங்களுடைய 8ஆம் வீட்டு அதிபதி. 8ஆம் வீட்டு அதிபதி 12ல இருக்கிறது அப்படின்றது எதிர்பார்க்காத சுப மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். எதெல்லாம் முடியவே முடியலையோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு முடிஞ்சிடும். நீண்ட நாளைய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு முடியலடா பாப்பா, 3வது தலைமுறையிலேருந்து இந்த சண்டை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இப்ப இந்த குரு வரக்கூடிய ஷார்ட் பீரியட்லயே அக்டோபர் 18 நவம்பர் 11 பாத்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் டக்கு 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 டக்குன்னு தவிடு பொடியா போயிடும். 3 ஜெனரேஷன்ஸா விற்காத ப்ராப்பர்ட்டி கூட இப்ப வித்த எல்லாருமே அங்காளி பங்காளி எல்லாம் உங்க மூலியமாவே ஸ்மூத்தா அதை பிரிச்சுக்க கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்கும். இது ராஜயோகம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நிறைய சிம்மராசி அன்பர்கள் நிறைய மன குழப்பத்துல இருக்கீங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, நெக்ஸ்ட் என்ன படிக்கிறதுன்னு தெரியல, நெக்ஸ்ட் என்ன ஜாபுக்கு போறதுன்னு தெரியல, ரொம்ப நாளா அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்ல இருக்கிற மாதிரி இருக்கு. எதுவுமே ஒரு சந்தோஷமான ஒரு மனோநிலை கொண்டு வந்தே கொடுக்கல. ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு, வயிறு உபாதைகள் நிறைய இருக்கு, ஹார்மோன் சம்பந்தமா ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அயன் குறைஞ்சு இருக்கு. இதெல்லாம் ஜென்ரலா சிம்மராசி அன்பர்கள் சொல்லிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப சூப்பரான டாக்டர் கிடைச்சு, அதெல்லாம் நெகட்டிவ் தானே. அந்த நெகட்டிவ்ன்ற அமைப்பு ஈவன் கிரானிக் அப்படின்னு நீங்க ஏதாவது சொன்னா கூட அந்த கிரானிக் ப்ராப்ளத்தை கூட இப்போ கரெக்டான ஒரு டாக்டர் உங்களுக்கு வழிகாட்டி லைஃப் லாங்குக்கு ஒரு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. கடன் கட்டவே முடியலையே, நீங்க இன்னொருத்தருக்காக வாங்கி கொடுத்த கடனை நீங்க கட்டிட்டு இருக்கீங்க, ஃப்ரெண்டு தானே பண்ணேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப வரா கடன் தேடி வரும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டுமே இல்லை. எந்த ரூபத்துல உங்களுக்கு வழிகாட்டும் அப்படின்றது தெரியாது, ஆனா எல்லா ரூபத்திலையும் உங்களுக்கு வழிகாட்ட நிறைய பேர் காத்திருப்பாங்க. நீங்க அதை பார்த்து என்னடா அது திடீர்னு எப்படி வந்தது, திடீர்னு எப்படி அப்ரூவ் ஆச்சு, திடீர்னு எப்படி இந்த இடம் அமைஞ்சது, திடீர்னு எப்படி வாங்கினேன் அப்படின்னு சுகத்தை தேடி தேடி சந்தோஷப்படக்கூடிய வகையில இந்த குருனுடைய அதிசார பலன் இருக்கு. இந்த அதிசார காலத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம்
இப்போ உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்தி அந்தரம் என்னன்னு பாருங்க. அது ஃபேவரபிளா இருந்ததுன்னா டபுள் டமாக்கா தான், there is no doubt about it. அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த சுபம் அப்படின்றது கண்டிப்பா உண்டு. அதனுடைய லெவல் தான் குறையுமே ஒழிய, பட் வழிகாட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் பிரம்மாண்டமா இருக்கு. சரி, நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, ஒரு சிறு விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் கருத்து போராட்டம் வர்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஏதாவது சின்னதா சொன்னா கூட அவங்களுக்கு வெடுக்குன்னு பேசிடுவாங்க. சோ அதை மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்றத நான் ரொம்ப முக்கியமா சொல்வேன். குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுங்க. அந்த குழந்தைக்கு 50 வயசு ஆனாலும் பரவாயில்ல, அதை ஜஸ்ட் டேக் இட் ஈஸியா போயிடுங்க. ஏன்னா இப்ப அந்த கருத்து போராட்டம் கண்டிப்பா வரும். சரி, சிறு குழந்தைகளாக இருந்தா அவங்களுடைய ஆரோக்கிய கோளாறுகள் இப்ப வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்க குழந்தைங்க கீழே விழறதுக்கோ அங்க அடிபடுறதுக்கோ இதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்களுடைய மன சஞ்சலம் அதிகமாக கூடிய வாய்ப்புகளும் இப்ப அதிகமா இருக்கு. காதல் சம்பந்தமான பிரச்சனைக்குள்ள மாற்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. சோ இப்ப மன போராட்டம் அப்படின்றது குழந்தை வழியிலையும், அதே மாதிரி பிரெக்னெண்டா நீங்க இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும் சிம்மராசி சிம்மலக்ன அன்பர்களே. ஏன்னா இப்ப வலிக்கு விழறதுக்கோ அபார்ஷன் நடக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. சோ மன தெளிவின்மையினால நிறைய குழந்தைக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாத வாய்ப்புகள் இருக்கு. சோ சிம்மராசி அன்பர்களுக்கு நான் உண்மையா சொல்ல விரும்புறது என்னன்னா, ஜஸ்ட் டேக் இட் ஈஸியா போங்க. யார் எது சொன்னாலும் ஓகே பாலிசின்றது போங்க. அதாவது இப்ப நீங்க 2வது குழந்தைக்கு பிரெக்னெண்டா இருப்பீங்க, இப்ப ஃபர்ஸ்ட் குழந்தை கீழே விழுந்துரும், அல்லது அவங்க ரொம்ப டென்ஷன் படுத்துவாங்க, அவங்க தூங்கவே விடாம உங்களை கஷ்டப்படுத்துவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி பல பிரச்சனைகள் அந்த முதல் குழந்தையினால ஏற்படும். அப்ப எப்படிதான் சமாளிக்க போறோம்னு உங்களையே நீங்க எதுவுமே மனசுக்குள்ள போட்டு வதக்கிக்காதீங்க. இதெல்லாம் ஒரு சிறு காலம்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்றது தெளிவா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய 7ஆம் வீட்டுல இருந்த ராகுவை பார்த்து தன் கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருந்தார். ஆனா இப்ப அந்த குரு மாறுறதுனால அந்த ராகு தன்னுடைய வேலையை கண்ட்ரோல் இல்லாம செய்ய ஆரம்பிக்கும். அப்ப கருத்து போராட்டம் உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் எதிர்த்த மாதிரினா, இப்போ நீங்க ட்ரெஸ் எடுக்க போறீங்க, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடுறான் இல்லையா, அவன் தான் உங்களுக்கு எதிர் மாதிரி நின்று எடுத்து போடுறவன். அவனுக்கும் உங்களுக்கும் கருத்து போராட்டங்கள் வரும். அதனால அப்செட் ஆகாதீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் நிறைய இப்ப ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு உண்டான காலம். சோ அதையுமே ஜஸ்ட் லைக் தட் டேக் இட் ஈஸின்னு போயிடுங்க. ஓப்பனா சொல்லணும்னா, லைஃப் பார்ட்னர்கிட்ட இப்ப நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்கிறதும், உங்களுடைய நாக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா வார்த்தைகளை பேசணும் அப்படின்றதுல ரொம்ப கடுமையான தீவிரமான ஒரு உணர்வை நீங்க எடுத்துட்டு வந்துடணும். ஏன்னா இப்போ உங்களை அறியாமலேயே வெடுக்குன்னு பேச வைக்கக்கூடிய காலம். உங்களுடைய குழப்பத்தினால் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க எதுவுமே சாப்பிடும் போது ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்து வெளிச்சத்துல சாப்பிடுங்க. உங்களை மாதிரி இருக்கிறவங்க தான் எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்கன்னா, ஆனா உங்க பானிபூரி பிளேட்ல மட்டும் ஏதாவது ஒரு புழுவோ பூச்சியோ விழறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த இடத்துல போய் சண்டை போடுறதை விட்டுட்டு அதை நீங்க அப்படியே எடுத்து போட்டுட்டு நிதானமா அவங்க கிட்டயும் சொல்லிட்டு மூவ் பண்ணல அப்படின்னா, இது மிகப்பெரிய மன போராட்டத்துக்கு உங்களை இழுத்துட்டு வந்துடும். ஸோ நான் இனஃப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் ஸ்டில் 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்ட மாட்டீங்க. ஆனா பிரச்சனை உங்களாலேயே உங்களுடைய மனசுக்கும் மன தெளிவில்லாம குழப்பத்துக்கும் நீங்க உள்ளாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஹீட் கொஞ்சம் அதிகமா ஆறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. டைஜஷனை பார்த்துக்கணும். அதே மாதிரி தோள்பட்டை எலும்பு இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க தொப்புள்ள நல்லெண்ணெயோ விளக்கெண்ணெயோ நெய்யோ கொஞ்சம் வச்சுட்டே வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஹீட் அதிகமாகும். இளநீ சாப்பிடுங்க, பாதாம் பிசின் சாப்பிடுங்க, அதே மாதிரி ஜீரக தண்ணி, வெந்தய தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் நீங்க குடிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் திங்ஸ் வில் பி வெரி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். சரி, உங்களுக்கு 8ஆம் வீட்டுல சனி பகவான் இருந்து எவ்வளவு டென்ஷனா இருந்தது, அதை குரு பகவான் பாக்குறாருன்னு ரொம்ப சந்தோஷமா அதனுடைய அமைப்புனாலதான் கரெக்டான வழியில குரு பகவான் கையை பிடிச்சி உங்களை கூட்டிட்டு போயிடுவார். ஸோ நீங்க அன்கம்ஃபர்டபுளான ஜாப்ல இருந்தீங்கன்னா இப்ப கம்ஃபர்டபுள் ஜாபுக்கு உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க.
அதே மாதிரி உங்களுடைய பிசினஸ்ல என்னென்ன உங்களுக்கு பண்ணணும்னு இருக்கு ஆனா பண்ண முடியலையோ அதுக்குண்டான வழிகள் கிடைக்கும். ஸோ எல்லா வகையிலையும் வழிகள் பிறக்க காத்துட்டு இருக்கு. அண்ட் நான் சொன்ன சிறு சிறு விஷயத்துல மட்டும் கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா போதுமானது. ஸோ இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.